ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு அவன் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் ரொம்ப சாஃப்டான சிஃபான் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கேக்னாலே அவன் தேவைப்படும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகம் தேவைப்படும்ல. இந்த கேக்குக்கு அப்படி பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. சொல்லப்போனால் இதில் ஒரு துளி கூட நம்ம ஆயில், பட்டர், கீ இது எதுவுமே சேர்க்கலை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிஃபான் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சன்னி வச்சுக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கோபுரமாக அளந்து சேர்க்கணும். தலையை தட்டி அளக்கக்கூடாது. தலையை தட்டி அளந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இது 130 கிராம் அளவு மாவு இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்தாச்சு. இது நார்மலான பச்சரிசி மாவு தான். நம்ம கடையில் வாங்குகிற மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மாவும் பயன்படுத்தலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 2 சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முட்டைகளை உடைச்சி சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் சொன்ன அளவு மாவு எடுத்திங்கன்னா 5 முட்டை கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்க போகிறது இல்லைல்ல. அதனால் முட்டை தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பஞ்சு போல் கேக் கொடுக்க போகுது. 5 முட்டையுமே வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சின்ன கேக்காக பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன அளவுகளை பகுதியாக அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5 முட்டையுமே நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை இது போல் உடைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். முட்டையுடைய மஞ்சள் கரு ஒரு துளி கூட அந்த வெள்ளை கரு கூட சேர்ந்துடக்கூடாது. அப்படி சேர்ந்துருச்சுன்னா நம்ம பீட் பண்ணும்போது அது நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேக்கும் ஸ்பாஞ்சியாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இப்போ தனியாக பிரித்தாச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா முட்டையும் பண்ணிடலாம். இது போல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே நிறைய கேக் ரெசிப்பியில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அரிக்கரண்டி வச்சுட்டு எப்படி முட்டையை வெள்ளைக்கரு பாதி, மஞ்சள் கரு பாதியாக பிரித்து எடுக்கிறதுன்னு அந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது போல் செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் இதையே பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எல்லா முட்டையும் பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீத இருக்க எல்லா முட்டைகளையும் தனியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது 2 ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற அரிசி மாவில் நம்ம பிரித்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை மட்டும் சேர்க்கணும். வெள்ளைக்கருவை பின்னாடி நம்ம பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கருவை சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை கப் அளவு பாலும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் பாலை முழுமையாக ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பாலையுமே சேர்த்துட்டேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இது ஒரு 100 ml அளவு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கலந்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுனால முட்டையுடைய வாசனையை வராமல் இருக்கும். அதே மாதிரி கேக் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள்லாம் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கலன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துட்டு பீட் பண்ண போகிறோம். அது நம்ம சேர்க்குற சைஸை காட்டிலும் அதிகமாக வரும், பொங்கி வரும். அதனால் பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் அடித்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட போகிறதில்ல. நம்மளுக்கு இந்த முட்டை தான் கேக்கை நல்லா ரைஸ் பண்ணி ஃப்ளஃபியாக கொடுக்க போகுது.
அதனால் ப்ராப்பராக இது போல் பீட்டர் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த கேக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு வந்து கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு சுகர் பவுடர் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா சுகர் பவுடரையும் நம்ம சேர்த்துடக்கூடாது. நார்மலான வெள்ளை சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் இருக்கும். எல்லா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக இதை நம்ம பீட் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அந்த பாத்திரத்தை கீழ்வாக்கில் கவித்துனா கூட அது வந்து விழுகக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கீழே விழுகலை. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, முட்டையோடைய மஞ்சள் கருலாம், அந்த பேட்டரை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்க போகிறோம். விஸ்கு வச்சோ இல்லைனா பீட்டர் வச்சோ மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது போல் நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இதே போல் ஒரே டைரக்ஷனில் பண்ணணும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த முட்டை அதோடைய ஃப்ளஃபினஸை இழந்துரும், அதுக்கப்புறம் கேக் பொங்கி வராது. அதனால் இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். முட்டையுடைய வெள்ளை கருவும் இந்த அரிசி மாவு பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகுறது அளவுக்கு இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ நம்மளுடைய கேக் மாவு சூப்பராக தயாராகிருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா தடவிக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைன்னா ஃப்ளாட்டான டிஃபன் பாக்ஸ் இல்லைனா வந்து பவுல் இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ஹெவியான பாட்டம் உடைய பேன் மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டர் ஷீட் வைக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட தடவலாம். நான் நிறைய கேக் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த மாதிரி. இப்போது பட்டர் ஷீட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க கேக் மாவை இதில் சேர்த்துருங்க. இதில் நான் வந்து பாதி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி மாவை நான் வேறு ஒரு கேக் செய்கிறதுக்காக பயன்படுத்த போகிறேன். நீங்கள் வேணும்னா முழு மாவையுமே ஒரே கேக்காக பயன்படுத்தலாம். இது போல் கேக் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் வச்சுட்டு நல்லா இதை கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம்ல, இட்லி பாத்திரத்தை மூடும்போது அந்த ஆவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி இது மேலே வடிஞ்சிருச்சுன்னா கேக் ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் நம்ம ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறோம். ஃபாயிலுக்கு பதிலாக நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளேட் வச்சு கூட நீங்கள் மூடலாம். இது போல் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டு வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் ட்ரேயை தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கேக்கும் முழுமையாக தயாராக இருக்கும். கேக் முழுமையாக தயாராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன நைஃப் இல்லைன்னா சின்ன குச்சி வச்சுட்டு உள்ளே அந்த கேக் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த கேக் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபாயிலை வந்து வெளியில் எடுத்துருங்க. ஃபாயில் எடுத்ததுக்கப்புறமா கேக் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சுட்டு அந்த ஓரங்களெல்லாம் கீறி வச்சுக்கோங்க. பாருங்கள் இது போல். அப்போ தான் நம்ம டீமோல்டு பண்ணுறதுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓரங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இது போல் நீங்கள் டீமோல்டு பண்ணிடுங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக டீமோல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த பட்டர் ஷீட்டை வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்பஞ்ச் கேக் மாதிரியே இருக்குது.
இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இதை கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நம்ம பர்த்டே கேக்காக கூட யூஸ் பண்ணலாம். மேலே வந்து க்ரீம் தடவி அலங்காரம் பண்ணோன்னா பர்த்டே கேக் ஆயிரும். இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணும் போது கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்போது நீங்களே நம்ப மாட்டீங்க, அரிசி மாவு வச்சு இவ்வளோ சூப்பரான கேக் ரெசிபியான்னு சொல்லி. கடையில் வாங்கினது போல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இதை நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டும் கடையில் வாங்குகிற ஸ்பஞ்ச் கேக்கை விடவே ரொம்பவே சுவையாக இருக்கும். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.